ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கோ எப்படி இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது, அவங்களுக்கு எப்படி நம்மளுடைய டேட்டா கிடைக்குது, அவங்க எப்படி நமக்கு நோட்டீசஸ்லாம் அனுப்புறாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 26AS அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்ம் 26ASங்கிறது என்னன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் டிசிஎஸ் பிடிக்கிறாங்களோ, இது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த வீடு வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி தான் வாங்குவீங்க 50 lakhsக்கு மேலே. அப்போ நீங்கள் யார் பேரில் நீங்கள் வாங்குறீங்களோ அவங்க பேரில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும்போது அவரோட அக்கௌண்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ 50 lakhs வரைக்கும் அவர் வீடு விற்றுருக்காரு அப்படின்னு. அதே போல் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார் வாங்கும்போது டிசிஎஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிசிஎஸ் அமௌண்ட்டுமே 26ASல ரெஃப்ளெக்ட் ஆயிரும். இதெல்லாம் ஓன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸுக்கு உள்ளேயே இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும். அதே போல தான் ஜிஎஸ்டிலையுமே. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவேபிள் ரைஸ் பண்ணுறாங்க, இன்வாய்சஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இவேபிள் இல்லாமல் உங்களால் சேல்ஸே பண்ண முடியாது. அதே போல் இன்வாய்சஸ் இல்லாமையும் இப்போ உங்களால் சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு குட்ஸை ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே ஜிஎஸ்டியோட ஓன் சோர்ஸு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது இவேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவையோ அல்லது இன்வாய்சஸில் இருக்கக்கூடிய டேட்டாவையோ புல் பண்ணி ஜிஎஸ்டிக்கு கொண்டு வந்துடும். அப்போ அந்த மந்தில் நீங்கள் GSTR1 ஃபைல் பண்ணும்போது அதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ அது கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஓன் சோர்ஸ் சிஸ்டம், அதாவது ஜிஎஸ்டிக்குன்னே தனியாக ஒரு போர்ட்டல் இருக்குது, அதை செக் பண்ணுறதுக்கு, கிராஸ் செக் பண்ணுறதுக்கு. அதே போல் இன்கம் டேக்ஸ்லையுமே இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. இதை தாண்டி வேற என்ன அவுட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் பாப்அப் ஆகும். இது எப்போ ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் இன் அ இயர் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு 2 months 3 months பிஃபோரே அது பாப்அப் ஆகும். இதில் என்ன மாதிரியான டேட்டாலாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது, எங்கெங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆனுச்சு, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ வாங்குனீங்க, அதே போல் நீங்கள் ஷேர்ஸ் எவ்வளோ வாங்குனீங்க, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன சேல் பண்ணியிருக்கீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஷேர்ஸ் என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, டிவிடெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ஸ்டாக்ல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தாண்டி நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க கிரெடிட் கார்டில், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஏஎஸ் கீழே அப்படியே பாப்அப் ஆகி வந்துடும். இப்போது நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் சேலரிடு இன்கமாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிற ஒரு இன்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் சேலரி இன்கம் ஃபைல் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் காட்டாமல் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுன்னா இந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் ஏஐ டிரைவன் சாஃப்ட்வேர் மூலமாக வெரிஃபை பண்ணும் நீங்கள் என்னென்ன இன்கம்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அந்த இன்கம் எல்லாமே உங்களோட ஏஎஸோடையோ அல்லது 26ASஓடையோ மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். இப்போ மேட்ச் ஆகும்போது 26ASஓட டேட்டா மட்டும் மேட்ச் ஆகிருக்கும், ஏன்னா நீங்கள் சேலரி ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஆனால் ஏஎஸ்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன இருக்காதுன்னா மேட்ச் ஆகிருக்காது. அப்போ அந்த ஏஎஸ் இன்கமையும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் மேட்ச் பண்ணி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுன்னா நோட்டீஸ் அனுப்பும். இந்த இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணல, நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஏஐ ட்ரிவன் சிஸ்டம், அதாவது இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியோ அல்லது இன்கம் டேக்ஸ்லையோ இந்த மாதிரி தான் செயல்படுது. இதை தாண்டி இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்கம் டேக்ஸ்ல ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். என்ன மாதிரியான நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரின் அசட்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் டிக்ளேர் பண்ணலை, அதற்கான இன்கமோ இல்லை அதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்லை அந்த அசட்டையோ நீங்கள் டிக்ளேர் பண்ணலைன்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருந்தது. ஈவன் நீங்கள் டிசம்பரில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ டிசம்பருக்குள்ளே நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள், அப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு பெனால்ட்டி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இமெயில் வந்திருந்தது. இது என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் அவர் இருந்திருப்பார், அவர் இங்கே தான் பிஸ்னஸ் ரன் பண்ணியிருப்பார், இல்லை அல்லது அவர் ஒரு எம்ப்ளாயியாக இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பார்.
அவர் இப்போ யூஎஸ்ஏலையோ இல்லை யூகேலையோ இல்லை துபாயோ ஏதோ ஒரு அதர் கண்ட்ரி இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் அவர் வேலைக்காக போயிருப்பார். அங்கே போய் மேபி 2 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 3 இயர்ஸாக இருக்கலாம், 4 இயர்ஸாக இருக்கலாம். அங்கே அவருக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், அங்கே அவருக்கு ஏதாவது அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய அசெட்ல அவருக்கு ரெண்டல் இன்கம் வந்திருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்கலாம். இதெல்லாம் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அசெட்ஸை வந்து அங்கே டிக்ளேர் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த ஈவன் அவுட் சைடு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அசெட்ஸையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ ட்ராக் பண்ணுறதுக்குமே இன்கம் டேக்ஸில் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டீசஸ் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இது எப்படி ப்ராப்பராக மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ இன்கம் டேக்ஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 crores பிஸ்னஸ் இன்கம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்டியில் வந்து 3 crores காமிச்சிருக்கீங்கன்னு வைங்க. அப்போ 3 crores இன்கம் நீங்கள் ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே வெறும் 2 crores தான் காமிச்சிருக்கீங்க அப்படின்னா, அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் 1 crore டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நோட்டீஸ் அனுப்போம். சப்போஸ் இதே வைசி வர்ஸா ஜிஎஸ்டியில் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் 2 crores தான் காமிச்சிருக்கீங்க. ஆனால் இன்கம் டேக்ஸில் 3 crores காமிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 crore நீங்கள் ஜிஎஸ்டி கட்டலைன்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு நோட்டீசஸ் போகும். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட இன்டர்னலாக அவங்களுக்குள்ள, அதாவது இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீசஸோ அல்லது ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீசஸோ வர்றதுக்கு தே ஆர் கலெக்டிங் த டேட்டா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அண்ட் இப்போலாம் ஜிஎஸ்டியோட டர்ன் ஓவர் செக் பண்ணுறதுக்கு அவர் ஜிஎஸ்டி போர்ட்டல் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஜிஎஸ்டியில் அவர் 3B என்னென்னலாம் ஃபைல் பண்ணுறாரோ அது 26 ASல அவருக்கு ரெஃப்ளெக்டே ஆகிடுது. அப்போ 26 ASல ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த இன்கமோ அவருடைய பிஸ்னஸ் இன்கம் நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணுறாரோ அதுக்கும் ப்ராப்பராக இருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணும். ஸோ மொத்தமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டேட்டாவுமே டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கிறதுனால எல்லா டேட்டாவும், ஸோ நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, என்ன சேல்ஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக நாம் இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணோன்னா இந்த மாதிரியான நோட்டீஸஸை வந்து நம்ம தவிர்க்கலாம். எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக 26 ASஐ மட்டும் என்ன பண்ணுறோம்னா டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம 26 ASஐ மட்டும் வெரிஃபை பண்ணாமல் ஏஎஸ் அல்லது டிஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனையுமே நம்ம என்ன பண்ணோம்னா டவுன்லோடு பண்ணி அதில் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் காட்டியிருக்காங்க, இது நம்மளோட இன்கம் தானா, நம்மளோட டிரான்சாக்ஷன் தானா, இதுக்கு நம்ம ரெலவெண்ட்டாக நம்ம ஏதாவது டிக்ளேர் கொடுக்கணுமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணோம். ஸோ டோட்டலாக இதில் ஏதாவது இன்கம், மேபி அது டிவிடெண்ட் இன்கமாக இருக்கலாம், இல்லை டிவிடெண்ட் இன்கம் இல்லாமல் மேபி இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டியாக கூட இருக்கலாம், ஆர் வேற அதர் இன்கம்ங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கமாக கூட இருக்கலாம், இல்லை அதையும் தாண்டி வேற ஏதாவது கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் இன்கமாக வந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணணும். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இதெல்லாம் பார்த்துருவோம். சில டிரான்சாக்ஷன், அதாவது எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்எஃப்டி அப்படிங்கிறது வந்து ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரிப்போர்ட்டட் பை த பேங்க். ஸோ பேங்க்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 20 lakhsக்கு மேலே கேஷ் வித்ட்ராயல் பண்ணியிருக்கீங்க, 1 crore மேலே கேஷ் வித்ட்ராயல் பண்ணியிருக்காங்க, 50 lakhs வந்து கேஷை டெபாசிட் பண்ணியிருக்காங்க, 5 lakhsக்கு மேலே கேஷை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பேங்க்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். மேபி இப்போ சப்போஸ் நீங்கள் 50 lakhs கேஷை டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏன் டெபாசிட் பண்ணோம், அதுக்கான நோட்டீசஸ் வரும்போது வி ஹேவ் டு கிவ் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். யூஸ்வலாக கேஷ் டெபாசிட் பண்ணலாமா அப்படின்னா ஆக்சுவலாக பண்ணவே கூடாது. ஸோ 10,000க்கு மேலே நீங்கள் கேஷை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கையில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை இதுவோ ப்ராப்பராக நம்ம கேஷாக டீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் எக்ஸம்ஷன் அவங்களுக்கு இருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே கேஷ் டிரான்சாக்ஷனில் டீல் பண்ண முடியுமானா முடியாது. இன்கம் டேக்ஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க மட்டும்தான் கேஷில் டீல் பண்ண முடியும். மற்றவங்கலாம் லிமிட்டட் வேல்யூ ஆஃப் கேஷ் தான் அவங்க டீல் பண்ண முடியும். அதை தாண்டி அவங்களால கேஷாக வித்ட்ராவோ அல்லது டெபாசிட்டோ பண்ண முடியாது. அப்படி அதையும் மீறி அவங்க பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக தே வில் ரிசீவ் த நோட்டீஸ். ஸோ அப்போ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நோட் டவுன் பண்ணுறாங்க ஃப்ரம் த பேங்க். ஸோ பேங்க் வந்து அதெல்லாம் நோட்டிஃபை பண்ணும். அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நோட்டீசஸ் வந்து இஷ்யூ பண்ணும். இந்த நோட்டீசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் நோட்டீசஸாக இமெயிலையும் வந்திருக்கலாம், அல்லது கவர்னன்ஸ்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ்னு இருக்கும். அதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்குமே நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். சார் இந்த மாதிரி நோட்டீசஸ் வருது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரிப்ளை பண்ணி தான் ஆகணுமா, இல்லை பண்ணாமல் அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா,
ஆக்சுவலாக இந்த மாதிரியான நோட்டீஸஸ்க்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ரிப்ளை பண்ணாமல் இந்த நோட்டீஸஸ் அப்படியே விட்டுட்டோம், இந்த நோட்டீஸஸ் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், இல்லை அதை பார்த்தும் கூட நம்ம அதுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணல அப்படின்னா என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படின்னா, நோட்டீஸஸ் வந்து ஆர்டராக மாறிடும். நோட்டீஸஸ் ஆர்டரா மாறிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒன்ஸ் அது பிகம் ஆர்டர் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த பணத்த உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தோ, அல்லது உங்களோட அசெட்டையோ அட்டாச் பண்ணி அத எடுத்துக்கிறதுக்கு கூட உரிமைகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து இந்த நோட்டீஸ்க்கு ப்ராப்பரா ரிப்ளை பண்ணல. அந்த ஆர்டர் வந்ததையும் நீங்க பார்க்கல. ஆர்டருக்கு எகைன்ஸ்டா நீங்க அப்பீலும் போகல அப்படின்னா, சப்போஸ் ஒரு 2 லேக்ஸோ இல்ல 3 லேக்ஸோ இல்ல 5 லேக்ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட்டா இருக்கு அப்படின்னா, வரக்கூடிய ரீஃபண்ட் நீங்க அடுத்த வருஷம் ஃபைல் பண்ணும்போது வரக்கூடிய ரீஃபண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. இல்ல உங்களோட டிமாண்ட் வந்து ஹியூஜா இருக்கு. 1 crores இருக்கு. இல்ல 2 crore இருக்கு. இல்ல 50 lakhs இருக்கு. இந்த மாதிரி வேல்யூ இருக்கும்போது, ஸ்ட்ரெய்ட் அவே உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட அட்டாச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அட்டாச் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணுவாங்க. அதுவும் பத்தல அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுடைய அசெட்ட கூட அட்டாச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த நோட்டீஸா இருந்தாலும் சரி, அது அந்த நோட்டீஸ் ஆர்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க அத ப்ராப்பரா ரிப்ளை பண்ணுங்க. உங்களோட கன்சல்டன்ட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாரி நோட்டீஸ் வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு. டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் ரிப்ளை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான கான்சிக்வென்சஸ்ல இருந்து நீங்க வெளில வந்துரலாம். இல்லைன்னா, இந்த மாதிரியான கான்சிக்வென்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ப்ராப்பரா டிரான்ஸ்பரன்ட்டா எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கிறதுனால, அதுக்கும் அவங்க தே ஆர் யூசிங் ஏஐ டூல்ஸ். ஸோ ஏஐ டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா டிபார்ட்மெண்ட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் இன்கம் டாக்ஸ் ஆகட்டும் அல்லது ஜிஎஸ்டி ஆகட்டும். அந்த ஏஐ டூல்ல இருந்து நெறைய நோட்டீஸஸ் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு. அந்த வரக்கூடிய நோட்டீஸஸ்க்கு வந்து மேபி அது இரலவென்ட்டா இருந்தாலும் சரி, அல்லது ரெலவென்ட்டா இருந்தாலும் சரி, வி ஷுட் கிவ் அ ரெஸ்பான்ஸ். ஸோ இதிலிருந்து நம்ம தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.